Praise the Lord. Good morning everybody. இன்னைக்கு நம்ம ரெவலேஷன் 14 சாப்டர் பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம். இதுக்கு முன்னால 13ஆம் வசனத்துல சில விஷயங்கள் 13ஆம் அதிகாரத்துல சில விஷயங்கள் பார்த்தோம். 666 வரத 13ஆம் அதிகாரத்துல தான் நம்ம பார்க்குறோம். 11 பார்க்குறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம ஒரு தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபம். தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய இரக்கம் எங்கள் மத்தியில் எப்பொழுதும் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை எழுப்பீராக. இந்த வசனம் எங்களுடைய இருதயத்தில் பதித்து நாங்கள் உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை செய்தோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சொன்ன வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த 1ஆம் வசனத்துல ஸ்டார்டிங்கே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். பின்பு நான் பார்த்தபோது, எதற்கு பின்பு? பின்பு நான் பார்த்தபோது என்றால் எதற்கு பின்பு? 13ஆம் அதிகாரத்துல சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது இல்லையா? ஞாபகம் இருக்குதா? அதற்கு பின்பு என்ன சம்பவங்கள் நடைபெற்றது? அதாவது முதலாவது வலு சர்ப்பம் இருந்தது, அந்தி கிறிஸ்து. முதலாவது வலு சர்ப்பம் இருந்தது. ரெண்டாவதா கடல்ல இருந்து ஒரு மிருகம் எழும்பி வருது. கவனிங்கம்மா, கடல்ல இருந்து ஒரு மிருகம் எழும்பி வருது. அவன் எப்படி இருந்தான்? அவன் ஒரு சிறுத்தையை போல இருந்தான், கரடியை போல இருந்தது, இன்னும் சிங்கத்தை போல் இருந்தது. ஞாபகம் இருக்கிறதா? எடுத்திருக்கிறேன். சோ அதன் பின்பு பூமியிலிருந்து ஒரு மிருகம், அது கடல்ல இருந்து எந்திரிச்சு வந்தது. இப்ப பூமியிலிருந்து ஒரு மிருகம் எந்திரிச்சு வருது. அதுதான் மத ரீதியான அந்தி கிறிஸ்து. புரியுதா? அது என்னது? மத ரீதியான அந்தி கிறிஸ்து. அவன் எப்படி வந்தான்? ஆட்டுக்குட்டியை போல. இப்ப ஞாபகம் இருக்குதா? 13ஆம் அதிகாரம் எடுத்தது. அதாவது மாயமானமான அந்தி கிறிஸ்து வந்தான். இந்த இடத்துல வந்தது பொய்யான ஆட்டுக்குட்டி. ஆனா இந்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வருது மெய்யான ஆட்டுக்குட்டியானவர். இந்த பொய்யான ஆட்டுக்குட்டி என்ன செய்தது? பெரிதான அற்புத அடையாளங்களை எல்லாம் செஞ்சு முன்பு இருந்த மிருகத்தை போல ஒரு ரோபோவை கிரியேட் பண்ணி சாரி அதற்கு உயிர் கொடுத்துச்சு. ஒரு நிமிஷம். அதுக்கு பிறகு அந்த மிருகத்தின் இலக்கமும் வெளிப்படுகிறது. அந்த மிருகத்தின் இலக்கம் என்ன? 666. அதை நெத்தியிலையோ வலது கையிலையோ பதிக்கிறாங்க. அப்ப இந்த 666 என்ற இலக்கம் எப்பொழுது நடைமுறைக்கு வரும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்போ நடைமுறைக்கு வருது? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நியாய தீர்ப்பு நடைபெறும் 7 வருடங்களின் நடுப்பகுதியில தான் வருது. அதாவது முதல் 3 வருஷம் முடிஞ்ச அந்த கட்டத்துல இந்த 666 வரும். சரி, இப்போ அது வந்து 14ஆம் அதிகாரத்துக்குள்ள கடந்து செல்ல போறோம். இங்கே வருவது மெய்யான ஆட்டுக்குட்டியானவர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1,44,000 பேருக்கு பெயர் எழுதப்பட்டு சம்பவம் நடைபெறுகிற இடம் எந்த இடம்? சியோன் மலை. சியோன் மலைனா பூமியில் இருக்கிற சியோன் மலையில பரலோகத்துக்கு ரிசம்பலன்ஸா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த 1,44,000 பேர் யாரு? யூதர்களா? இல்ல. அது இந்த 4ஆம் அதிகாரத்துல வர அந்த 1,44,000 பேர் இல்ல. இவர்கள் வேறு, இவர்கள் மற்றவர்கள். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது எடுக்கப்பட்டவர்கள் இப்போ பரலோகத்தில் இருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பெயர் இவர்களுக்கு எழுதப்பட்டதன் காரணம் என்ன? ஏனென்றால் அவருடைய மனவாட்டிகள் இவர்கள். ஏன் எழுதப்பட்டிருக்கு? இயேசுடைய மனவாட்டிகள். அப்ப பிதாவின் பெயரும் இவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவின் நாம் தேவனை அறியாதவர்களாய் இருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு புத்திர சுவிகாரம் கிடைத்தது. இதுதான் இதோட அர்த்தம். சரி, இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 14:2-3 படிக்கிறேன். அல்லாமலும்
பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கண்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை இல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. இவங்க யாரு? இந்த 1,44,000 பேர் ஒரு பாடல் பாடுறாங்களாம். அவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த பாடல் புரியுதாம், வேற யாருக்கும் புரியலையா? அப்போ இவங்க யார்? இவர்கள் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். யாருடைய? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். புரியுதா? அப்போ இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யார் இவர்கள்? அடுத்தது போட்டிருப்பாருங்க, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு போட்டிருப்பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 14 வெளிப்படுத்தின விசேஷம் 14:4-5 4-5 வசனத்தை பார்த்தா இவர்கள் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். இது நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஸ்திரீகள், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கூட, உங்க எல்லாத்துக்குமே பாஸ்டர் கிடையாது, ஆனா அவர் தன்னை பாஸ்டர் என்று சொல்லிக் கொண்டார். படிக்கவே இல்லை, இந்த இதை பத்தியே படிக்கல, படிப்பும் இல்லை, அதை பற்றி நான் குறை சொல்லவும் இல்லை. ஆனால் தவறாக புரிந்து கொள்ளுதல் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளுதல், அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அந்த உறவு ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அவர் சொல்லுவாரு, நான் ரொம்ப பரிசுத்தமா வாழ்றேங்க, வர்ற அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லுவார், நான் ரொம்ப பரிசுத்தமா வாழ்றேங்க, என் மனைவியுடன் கூட நான் சேருவதில்லை. இதை வரவங்க போறவங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை ஆண்டவர் சொல்லவில்லை. புரியுதா? ஸ்திரீகளால் தன்னுடைய எண்ணங்களை காம இச்சைக்குட்படுத்தாதவர்கள், தன்னுடைய எண்ணங்களில் பரிசுத்தம் உள்ளவர்கள், தன்னுடைய இருதயத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வாழ்ந்தவர்கள் என்று அர்த்தம். அததான் இங்க சொல்லியிருக்கு. கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் வந்து எங்கே போனாலும் இவர்களை பின்பற்றுவார். புரியுதா? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுங்கள் இவர்களே. நிறைய இடங்கள்ல நம்ம தப்பா வேண்டுறோம், ஆண்டவரை நான் எங்கே போனாலும் நீர் வாரும். நீ எங்க போவ? இச்சைக்குட்பட்டு எங்கேயாவது போவ, ஆண்டவருக்கு வர முடியுமா? ஆனா இவங்க எப்படி பாருங்க, ஆண்டவர் எங்கே போனாலும் அங்கே போகிறார்கள். நம்மளும் இப்படிதான் வேணும், ஆண்டவரை நீர் எங்கே போனாலும் என்னையும் கூட்டிக்கொள், என்னையும் சேர்த்துக்கொள், நீர் எங்கே போனாலும் நான் வருகிறேன். அதற்கான பக்குவத்தையும் அதற்கான பரிசுத்தையும் எனக்கு கொடுத்துருவீரா. இவங்க அப்படிதான் சொல்றாங்க, போறாங்க பாருங்க. எங்கே போனாலும் அவரை பின்பற்றினால் நான் தான் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே ஆண்டவரே நான் இங்கே போகிறேன், நீரும் கூடவே வரும். எங்க ஆண்டவருக்கு வெள்ளி இருக்கா இல்லையா நம்ம கேட்கறது இல்லை. ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு பிசினஸ் டீலை முடிக்க போகிறேன், நீரும் என்னோட வந்து அந்த பிசினஸ் டீல் முடியல. என்ன ஆண்டவர், எனக்கு இது நடக்கவே இல்லை, சார் எவ்வளவு வேண்டின, அது நல்லதா இருக்காது, அது சொல்ல தெரியல உனக்கு. நீ எப்படி பண்ணும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நீர் போகிற பாதையா இருந்தால் என்னையும் கூட்டி செல்லும். அது அவருக்கு விருப்பமா இருந்தா கூட்டிட்டு போவார், இல்லைன்னா விட்டுருவார். நீங்களும் விட்டுருங்க. நம்மளுடைய இதுக்கு வளைக்கணும் கடவுளை நினைக்கிறது, அதுதான் நமக்கு கோபம் வருது, அதுதான் நமக்கு ஆத்திரம் வருது, அதுதான் நமக்கு வெறுப்புணர்வை கொண்டு வருகிறது. புரியுதா? தேவனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானுக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொண்டவர்கள் இவர்கள் முதற்கனிகள். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். முதல் கனிங்கிறது தாய்மார்கள்ட்டையும் தகப்பன்மார்கள்ட்டையும் தான் கேட்டு பார்க்கணும். முதல் குழந்தை பிறந்தோன்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷம் வருதுன்னு. புரியுதா? முதல் குழந்தை, அதுக்கு பிறகு வர குழந்தைகள் அது வேற விஷயம். ஆனா முத ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்க போகுது, அவங்க வாழ்க்கையில ஒரு அங்கீகாரம், தாய் தகப்பன், இதெல்லாம் அது அது அந்த மாதிரி முதற் பலனா கடவுள் இவர்களை வைக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. நீங்களும் நானும் கடவுளின் முதற் பலனாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாருங்க. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? கபடம் இல்லை, எந்த ஒரு கெட்ட இதுவும் இல்லை. புரியுதா? இந்த மாதிரி இருந்தா மனுஷர்கள் என்ன தெரியுமா, இவன் முட்டாள், பொழைக்க தெரியாதவன், வாழ தெரியாது, இப்படிதான் பட்ட சுட்டுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் முதற்கனிகள். புரியுதா? நீங்க யாருங்க? முதற்கனி.
பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறது பெரிய விஷயம் இல்லை, பணம் எப்படி சம்பாதிக்கிறோங்கிறது பெரிய விஷயம். பணமே இல்லாம வாழ்றது பரவாயில்லை. மோசமான வழியில நம்ம சம்பாதிச்சு வர பணத்தை விட பணம் இல்லாம வாழ்றது எவ்வளவோ மேல். புரியுதுங்களா? எவ்வளவோ மேல். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு 2 பிள்ளை இருந்தா 2 வீடு கட்டணும், 4 பிள்ளை இருந்தா 4 வீடு கட்டணும். ஒருவேளை நல்ல அந்த காலம் மாதிரி 15 பிள்ளைங்க இல்லாம போயிட்டாங்க. இந்த காலத்துல 15 வீடு கட்டி இருப்பாங்க இல்லையா? ஒரு பிள்ளை இருந்தா பிள்ளைக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு வாங்கணும். இப்படி எல்லாம் இன்னைக்கு பிளான் போட்டு வாழ்றாங்க. எப்படி பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு மேல மக்கள் பிளான் போட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் பேசணும், அங்க போய் பேசுவேன். நீர் இங்க வரலன்னா என்ன, கட்டுற பாருங்க ஒரு உயரமான பில்டிங், அங்க வந்து பேசுற பாருங்க. இதுதான் மனுஷனுடைய பிளான். மனுஷன் பிளான் ஷெட்யூல ரொம்ப அழகா போடுவாங்க. அதான் நம்ம அந்த திமிரு தான் நம்ம கிட்ட எப்பவுமே ஒட்டிட்டு இருக்குது பாருங்க. அப்படிதான் நம்ம நினைக்கிறது. ஆனா ஆண்டவர் தாறுமாறாக்கி போட்டு விடுவார். உங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை என்றால் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் தாறுமாறாக்கி போடுவார். பணமுள்ள நிறைய பேர் பெரிய பெரிய பங்களாலாம் கட்டி வச்சிருப்பாங்க, ஆனா உட்கார்ந்து திங்கிறதுக்கு முடியாது. நிம்மதியா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு முடியுது? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நினைச்சா தாறுமாறாக்கி போட முடியும். எதை சம்பாதிக்க ஓடினீங்களோ அது உங்களுக்கு பலன் கொடாமல் போகும். எதை சம்பாதிக்க ஓடினீங்க? இந்த பணத்தை தானே, இந்த பேப்பரை சம்பாதிக்க தானே ஓடினாய். இந்த பேப்பரை கடைசியா நீ திங்க முடியாது பாரு. இன்னைக்கு இந்த பேப்பருக்காக ஓடுற கூட்டம் அதிகம். இந்த பேப்பருக்காக, அந்த பேப்பர் இருந்தாதான் நம்ம சாப்பிட முடியும், அது ஒத்துக்கிறேன். அந்த பண பேப்பர் இருந்தாதான் சாப்பிட முடியும், ஒத்துக்கிறேன். ஆனாலும் பேராசை ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது போது ஆண்டவர் அவனை அப்படியே கைவிடுகிறார். எப்போ? கடைசி காலத்துல. அதனாலதான் ஆண்டவர் சொல்வாரு, ஆண்டவர் அதனால சொல்வாரு, நீ வெகு நாட்களுக்கு பின்பு போனவான்னு சொன்ன, அநேக நாட்களுக்கு பிறகு விசாரிக்கப்படுவார். இப்ப உனக்கு பலன் இருக்கு, ஓடு 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 ராசா ஓடு. அங்க பலன் முடிஞ்சோட ஆண்டருடைய இது ஆரம்பிக்கமாகுது பாருங்க. இப்ப உட்காரு. நான் ஒரு டெத் வீட்டுக்கு போயிருந்தேன், ஐசிஎம்மா போயிருந்தேன். அவங்க அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல, அவங்கள நிறைய பேர் சொன்ன ஒரு வார்த்தை, என் உயிர் இன்னும் போல, என் உயிர் இன்னும் போக மாட்டேங்குது, நான் என்ன தவறு செய்தேன் தெரியல, என்னோட உயிர் போக மாட்டேங்குது. நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அந்த டெத் வீட்டுக்குள்ளே பலதரப்பட்ட முகங்களை பார்த்தேன். பாதி பேர் ஹாப்பி, அது ஒரு எல்லாரும் மாதிரி நார்மலா வந்துட்டு போறாங்க. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன நினைக்குது? ஐயோ நமக்கு என்ன ஏறுமோன்னு நினைக்குது. இன்னொரு கூட்டம் என்ன நினைக்குது? நான் செய்த தவறு என்னன்னே தெரியலையே, நம்ம சரீரம் ஏன் இவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. சில கூட்டம் நினைக்கிறது, எனக்கு சாவு வேண்டும் என்றாலும் சாவு வருவதில்லை. நம்ம இப்ப எந்த கூட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோங்க? ஆனா நான் என்ன தவறு செய்தேன் என்று தெரியவில்லை. இப்படி அழுகிற கூட்டம் பழைய ஆட்கள். பழைய ஆட்களுக்கு உண்மையிலேயே அவர்கள் அறியாது செய்த தவறுகள், அவங்களுக்கு அவங்க செய்த தவறுகள் புரியல. ஏன்னா அன்னைக்கு எஜுகேஷன், அன்னைக்கு கல்வி இல்லை, அன்னைக்கு ஸ்கூலிங், அவங்களுக்கு ஸ்கூல் லைஃபே இல்லை, அன்னைக்கு அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, இந்த மாதிரி வேதம் அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. அவங்களுக்கு அதனால மனசாட்சியின்படி அந்த மக்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். பல கிறிஸ்தவர்கள் அன்று சர்ச்சில் போவாங்க, அந்த வேதம் கேட்பாங்க, அந்த கேட்பதை வைத்து மனசாட்சியின்படி அவர்கள் நடந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தாங்கள் செய்கிற தவறு என்னவென்று தெரியாமல் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஏன் நான் இவ்வளவு வதைக்கப்படுகிறேன். ஆனா இன்றைக்கும் சில பேர் இருக்கிறார்கள், சில பேர் இல்ல பல பேர், நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இது நடக்கிறது என்று. உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேதம் படிக்க தெரியும், இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பைபிள் ரீடிங் தெரியும். ஆனா உட்கார்ந்து படிக்கிறது இல்லை, கொழுப்பு. பைபிள் உட்கார்ந்து படிக்கிறது இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறது. நான் பிஸி. முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை, ஆட்டம் பாட்டத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம்
பாடி ஜெனரல் செக்கப்னு போற முக்கியத்துவம் வேதத்துக்கு கொடுக்கறதுக்கு மனுஷனுக்கு வர மாட்டேங்குது. ஆனா அவனுக்கு எழுத படிக்க தெரியும். இன்னைக்கு இருக்கிறவன் இதை அறவரையா படிச்சு மீனிங் புரியறவன் இல்லை. இன்னைக்கு நெட்டுல போனா, யூடியூப்ல போனா, அநேக டிவியில அநேக பிரசங்கங்கள். நேரம் இல்லை மனிதனுக்கு, கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி போயிட்டு இருக்குது இன்னைக்கு. ஆனா பாருங்க, இவங்க சொல்றாங்க மாசு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், கள்ளம் கபடமற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் இவங்க ஆண்டவருக்கு முதற்கனியாக இருக்கிறார்கள். 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, இன்னொரு விஷயம் நடக்குது. 6வது வசனத்துல, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. ஒரு வானத்துல இருந்து ஒரு தூதன் வரான். எங்க அவன் என்ன சொல்றாரு? நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருக்கிறார். புரியுதா? நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்க வருகிறார். அப்போ இந்த சுவிசேஷம் என்ன? இந்த சுவிசேஷம் என்ன? யாருக்கு இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட போகிறது? இது ஒரு பெரிய கொஸ்டின். புரியுதா? இந்த இந்த இதை அநேகர் தப்பா எடுத்து, ஈவன் நான் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரபலமான டிவியில பார்க்கும்போது கூட ஒருவர் நன்கு தேர்ந்தவர் தான் தவறா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது என்ன சொல்லுகிறாரு? இன்னைக்கு நிறைய பேர், நாட் ஓன்லி நிறைய பேர் இதை தவறா புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம சபை, சர்ச்சில் போதகர்கள், குருமானவர்கள், சபைகள் சுவிசேஷத்தை ஒழுங்கு அறிவிக்கல, அதனால தேவதூதன் வந்து அறிவிக்கிறார் இந்த சுவிசேஷத்தை. அல்ல 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 அல்ல, அப்படி இல்லை. இதோட அர்த்தம் என்ன? இந்த சம்பவம் எப்ப நடைபெறுதுன்னா 7 ஆண்டுகளின் உபத்திரவத்தின் நடுப்பகுதியிலிருந்து நடைபெறுகிறது. அதாவது எப்போனா, இஸ்ரவேலரை தேவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வெளியே கொண்டு போய் பாதுகாப்பு இடத்துல வச்சிருக்கிறார். சொல்றது புரியுதா? அப்ப அந்த சூழ்நிலையில அந்தி கிறிஸ்து 3 பேர் வெளிப்படுறாங்க. அந்தி கிறிஸ்து 3 பேர் யாருங்க? அரசியல் ரீதியான அந்தி கிறிஸ்து, அவன் தான் சர்ப்பம், பாம்பு. அதுக்கு பிறகு கடல்ல இருந்து எழுப்பி வந்தவன், அவன் யாரு? பொருளாதார ரீதியான அந்தி கிறிஸ்து. அப்புறம் ஆட்டுக்குட்டியை போல கொம்ப வச்சுட்டு வரான் இல்லையா, அவன் யாரு? 3வது மத ரீதியான அந்தி கிறிஸ்து. சோ இப்போ ரோபோக்கள் தயாராகி விட்டன. 666 என்ற இலக்கத்தை மனிதனின் நெற்றியிலோ வலது கையிலோ பதிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில பரலோகத்துல 1,44,000 பேர் புதிய பாடலை பாடிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்துலதான் ஒன்றன் பின் ஒன்றாக 3 தேவதூதர்கள் வர்றாங்க. 6வது வசனத்துல இருந்து இந்த அநேக கிறிஸ்தவர்கள் இததான் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நித்தியத்திற்குரிய சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. நித்தியத்திற்குரிய சுவிசேஷம் வேறு, நான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற சுவிசேஷம் வேறு. சொல்றது புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் வேறு, இந்த நித்தியத்திற்குரிய சுவிசேஷம் வேறு. நிறைய பேர் சொல்றாங்க, நான் முன்கூட்டியே சொல்றதுதான் சேம் திங். இல்ல இல்ல இல்ல, ஒண்ணுதான் கிடையாது. தேவ தூதர்கள் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள்னா என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் பெயர் என்ன? இப்ப நமக்கு கிடைக்கப்பட்ட சுவிசேஷத்தின் பெயர் என்ன? கிருபையின் சுவிசேஷம். நமக்கு என்ன கொடுத்துட்டு இருக்குது? ஏசு என்ன சுவிசேஷம் கொடுத்தாரு? கிருபையின் சுவிசேஷம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம் எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் சொன்ன யோவான் 3:16 சுவிசேஷத்தை இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இவர்கள் அறிவிக்கிற சுவிசேஷம் என்ன? அடுத்ததாவது பாருங்க, இவர்கள் அறிவிக்கிற சுவிசேஷம் 7ஆம் வசனத்துல, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். என்னதுங்க? என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க? முதல் இது தேவனுக்கு பயப்படுங்கள்னு சொல்றாங்க. அந்த தூதன் என்ன சொல்றாங்க? இவரோட சுவிசேஷம் என்ன? தேவனுக்கு பயப்படுங்கள். 2வது என்ன சொல்றாரு? தேவனை மகிமைப்படுத்துங்கள். 3வது என்ன சொல்றாரு? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. 4வது என்ன சொல்றாரு? இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனை தொழுது கொள்ளுங்கள். இதுதான் நித்திய சுவிசேஷம். புரியுதுங்களா? இந்த 4 குறிப்புகள் அடங்கிய சுவிசேஷத்தையே
அந்த தூதன் இங்கே சொல்லுகிறான். இந்த சுவிசேஷம் யாருக்கு? இது பெரிய கேள்வி. ஏன் தேவதூதன் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறான்? இங்கே இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மகா கிருபையினாலே 7 வருடத்தின் முதல் 3.5 ஆண்டுகள் முடித்த பிறகு கைவிடப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட கடைசி சந்தர்ப்பம் தான் இந்த சுவிசேஷம். கடைசி சந்தர்ப்பம், கடைசி வினாடி துளிகளின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம். சிலுவையிலே கடைசி நிமிடத்தில் சிலுவையின் அருகே ஆண்டவரின் அருகே தொங்கிக் கொண்டிருந்த அந்த திருடனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி தருணத்தில் கிருபையின் சுவிசேஷத்தை அவன் உணர்ந்து கிருபையாய் தன் அருகிலே கிடந்தவரை பார்த்து அவன் ஆண்டவரே அவன் சொன்ன ஒரு வார்த்தையில் ஆண்டவர் அவனை புரிந்து கொண்டார். அவன் தேடலில் அவனை புரிந்து கொண்டார். அவனின் கடைசி கூப்பிடுதலில் ஆண்டவர் அவன் எண்ணத்தை புரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு கேட்டு இருக்கிற கிருபையின் சுவிசேஷம் இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த 3.5 ஆண்டுகள் முடிந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கைவிடப்பட்டவர்கள், ஐயோ இந்த கடைசி தருணத்தில் கைவிடப்பட்டோம், இனியாயினும் நாம் நேர்த்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து எப்படியாவது ஆண்டவரிடம் சென்று விட வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து இந்த தேவதூதன் கடைசியாக நித்திய சுவிசேஷத்தை இங்கே பிரசங்கிக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட கடைசி சந்தர்ப்பம் இந்த நித்திய சுவிசேஷம். இன்னைக்கு எத்தனை பேர் கடைசி கிருபையின் தருணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசிச்சு பார்க்குறீங்களா? இந்த கிருபையின் காலம் அதிக நாட்கள் செல்லாது, அதிக வருடங்கள் செல்லாது. என் நேரமும் இந்த கிருபையின் நாட்கள் முடிந்து போகலாம். இன்னும் நம்ம உணர்வில்லாம இருக்கிறோமே, இன்னும் நம்ம அப்படியே வாழ்ந்துடலாம் நினைக்கிறோமே. இன்னைக்கும் கொரோனா 1 இயர் எல்லாம் லாக்டவுன், ஆண்டவர் எங்களை சுகமா நடத்திட்டாருன்னு இப்படிதானே சராசரியா போறீங்க? ஒரு ஹார்ட்ல ஆழ்ந்து நன்றி சொல்லி, ஆண்டவரே என்னுடைய பழைய பாவங்கள், நான் செய்து கொண்டிருந்த பாவங்கள், நான் வழி தெரியாத அறியாது செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை புது மனிதனாய் வழிநடத்தும் என்று எத்தனை பேர் சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக் கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு எத்தனை பேர் ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. எத்தனை இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை செய்யாத, உன் வழிகளை சிந்தித்து பாருன்னு சொல்றாரு. கடைசி சந்தர்ப்பம், கிருபையின் சுவிசேஷம் எத்தனை பேரின் வாயின் மூலமாய் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? கெட்டதே பேசிட்டு இருக்கோமே. எவன்கிட்ட என்ன தப்பு கண்டுபிடிக்கலான்னு பேசிட்டு இருக்கோமே. எவனை எப்ப போட்டு தள்ளலான்னு பேசிட்டு இருக்கோமே. நமக்கு என்ன தேவை? நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். நம்ம கிட்ட இப்ப நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் போறோம்னு வைங்களேன், ஃபுட்டு நிறைய இஷ்டத்துக்கு இருக்கும், எவ்வளவோ ஃபுட்டு இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ்ல இருந்து, காரத்துல இருந்து, நான்வெஜ்ல இருந்து, வெஜ்ல இருந்து, எவ்ரிதிங் எல்லாமே இருக்கும். இல்லாத ஒண்ணுமே இருக்காது. ஆனா நீங்க எதை எடுக்கிறீங்க? எல்லாத்தையும் சாப்பிடுவீங்களா? எல்லாத்தையும் சாப்பிடதான் முடியுமா? எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. வயிறுக்கு அவ்வளவுதான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை வயிற்றுல எல்லாத்தையும் சாப்பிடலாம் ஆண்டு படைச்சு வச்சிருந்தானே இன்னைக்கு உலகத்துல அவ்வளவுதான் முடிச்சது. நம்பலாம் அவன் கடவுள் எவ்வளவுதான் இதனால இவ்வளவுதான் சாப்பிட முடியும் அளவா வச்சிருக்கிறாரு கடவுள் போடல. அதனால நம்ம என்ன பண்றோம்? உடனே அதுல தேவையானதை மட்டும் நம்மளுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை மட்டும் சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா? அதை மட்டும் தானே சாப்பிட்றோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது இல்லை. அதுக்குள்ள வயிறு புஷ்ஷுன்னு பெருசாயிடும். முடியாது, மூச்சு மூட்டும். அப்பாடி அப்பாடி எங்கேயாவது இடம் தேடுவோம் உட்கார்றதுக்கு. அப்பா ஒரு லெமன் ஜூஸ், இத்தனையும் செரிக்கிறதுக்கு ஒரு லெமன் ஜூஸ், அது சாப்பிடுவோம். குடிப்போல கடைசியா எல்லாரும் லெமன் ஜூஸ். அப்படிதான் நிறைய இதுல பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு ரைஸ் வித்து ரசம் தேடுவாங்க. ரசம் 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 நிறைய பேர். ஏன்? டைஜஷன் புசு புசு புசுன்னு இருக்கணும். அப்ப ஏன் ஒன்று யோசிச்சு பாருங்க. இந்த சாப்பிட்றது வயிற்றுக்குள்ள போற, இந்த என்ஜாய் வயிற்றுக்குள்ள போற இந்த வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கே நம்மளால தேவையுள்ளதமாக பொறுக்கி எடுக்க முடியுதுன்னா யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டவருடைய சுவிசேஷம் எல்லாரும் அறிவிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசுறோம், எவ்வளவோ எலாபரேட்டா பேசுறோம். உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு தேவையானது என்ன? நம் பாவங்களை விட வேண்டும், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவரோடு நான்
ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். யோபு சொன்னது போல நானும் யோபுவை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வேன், மோசேயை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வேன், எலியாவை போன்ற வல்லமை உள்ளவனாய் நான் ஆண்டவருக்குள் வாழ்ந்து மடிய வேண்டும் என்ற எண்ணம், அந்த எண்ணமே உனக்கு உணவாய் இருக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன எடுக்கிறோம், போய் உட்கார்ந்த உடனே அவன் என்ன பேசுறான் பாருங்க, இவன் என்ன பேசுறான் பாருங்க. உன் உணவு என்னவா இருக்குது? உன்னுடைய உணவு எதை எடுத்துக்கொள்கிறாய் நீ? இது உன் வயிற்றுக்குள்ள போறதுக்கு நீ எடுக்கல, உன் உடம்புக்குள்ள பிளட்டுக்குள்ள போய் நோயா வர்றதுக்கு நீ எடுத்துட்டு இருக்கிற. உனக்கு எதற்கு? உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள். நீ உன் வாழ்க்கை கரைபடியாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ உன் வாழ்க்கையை செம்மையாய் வாழ்ந்து முடித்து என் மரணம் நல்லபடியாய் இருந்து என் ஆண்டவருக்குள் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ எதை எடுத்துக்கொள்கிறாய்? குறைகளையே நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம குறையாகி போயிடும். எங்கப்பா எதை பார்த்தாலும் குறையா பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, ஜீரோ தான். எந்த மனிதனுக்குள் குறை இல்லை? எந்த மனிதன் குறையில்லாமல் வாழ்கிறான் சொல்லுங்க? ஜீரோ ஆயிடுவோம். நம்ம கடைசியா நம்ம தான் ஜீரோ ஆயிடுவோம். குறையும் குறையா பார்த்து பார்த்து நான் குறையுள்ள மனிதனாய் மாறிவிடுவேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு தேவை என்ன? கிருபையின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். வேதத்திலே நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், உன் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இதோ முன்னோர்கள் அப்படி வாழ்ந்ததினால் தான் நான் செங்கடலை இரண்டாய் பிளந்தேன், யோர்தான் நதியை கற்குவையில் போல மாற்றினேன், அந்த கோட்டையை எரிகோ கோட்டையை தரை மட்டமாக்கினேன். யோசுவா சொன்னான் என்பதற்காக சூரியனின் சந்திரனை நான் நிறுத்தினேன். யோசிச்சு பாரு, இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன? நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன? அப்படி நம்மளை என்னைக்காவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் காட்டியிருக்கோமா? சே, அந்த யோசுவா வாழ்ந்த வாழ்க்கையை நான் வாழ்றேனா? யோசுவா பேச்சை கேட்டா ஆண்டவர் நிறுத்தினார்ல. யோசிங்க, இயற்கையே மாறுபட்டு போனது, இயற்கையே மாறுபட்டு நின்றது. நான் அந்த வாழ்க்கையை வாழ்றேனா? இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் ப்ளீஸ், கிறிஸ்டியன் கேளுங்க, இப்படி திருப்பிங்க, கொஞ்சம் இப்படி திருப்புங்க. யோசுவா வாழ்க்கையை நான் வாழ்றேனா? எலியா வாழ்க்கையை நான் வாழ்றேனா? மோசே மாதிரி இருக்கிறேனா? ஆண்டவருடைய சன்னிதானத்துல எங்கேயும் சாந்த குணமுள்ளவனா இருக்கிறேனா? உண்மையுள்ளவனா இருக்கிறேனா? ஆபிரகாமோட வாழ்க்கையை வாழ்றேனா? ஆபிரகாமுக்கு இருந்த உண்மை எனக்குள் இருந்ததா? ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் எனக்குள் இருந்ததா? எலிசா மாதிரி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். என்ன வாழ்ந்துட்டீங்கன்னா அடுத்தவங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க நீங்க. குற்றப்பத்திரிக்கை எப்பவுமே இந்த கிறிஸ்டியனுக்கு குற்றப்பத்திரிக்கை தான். தயவு செய்து உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளுங்கள். கடைசி சந்தர்ப்பம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி சந்தர்ப்பம் தான் இந்த நித்திய சுவிசேஷம். அடுத்ததா ஒரு தூதன் வர்றான். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14:8 பாருங்க, வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாக உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் கொடுத்தாலே என்றான். பாருங்க, அடுத்ததா தூதன் வரான். பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நாள் முதல் வெளிப்படுத்தலின் இந்த நாள் வரையிலே முழு உலகத்தையும் ஏமாற்றி கொண்டிருந்த பாபிலோன் ஆவி, பாபிலோன் அந்த பிசாசு, அந்த அந்தி கிறிஸ்து, அரசியல் ரீதியான அந்த அந்தி கிறிஸ்து முழு உலகத்தையும் அரசியல் ரீதியாக தாறுமாறாக்கியவன். தேவனை ஆராதிக்கிற ஆராதனையை அகற்றி பிசாசை ஆராதிக்கிற வேசித்தனமான ஆராதனையை உண்டு பண்ணின மகா பாபிலோன் இப்பொழுது விழப்போகின்றது. இதுதான் இரண்டாம் தூதனுடைய அறிவிப்பு. 9வது வசனத்துல பாருங்க, இன்னும் 3வது தூதன் வர்றான். 3வது தூதன் வந்து சத்தமிட்டு சொல்றான், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலால் தன் கையிலால் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன நடக்க போது பாருங்க. சொல்றாரு பாருங்க, அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியாலும் முன்பாக அக்கினியாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். முத்திரையை நீ வாங்கிட்டியா? நீ எப்படி பாதிக்கப்படுவ? அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவார். அது அவருடைய கோபம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ரொம்ப அதை படிச்சு பாருங்க, அது அழகா இருக்கும். கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட திராட்சை ரசம்.
ஒயினுக்கு பாருங்க, ஏதாவது ஒன்று தண்ணி மிக்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆனால் இதில் எதுவும் மிக்ஸ் பண்ணலை. அப்படி ஃபுல் வீரியத்தோட இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி கோபம் வருது ஆண்டவருக்கு. அப்படி கோபத்தில் உங்களை கந்தகத்தில் நெருப்படி போடுறேங்கிறார். புரியுதா? இப்போ நம்ம ஆண்டவர் கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால அவர் கோபம் வந்தா கூட அந்த கோபத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? கிருபை, அன்பு, உறவு, பாசம். அவருடைய கோபத்துல இத்தனையும் கலந்து வருதுங்க. புரியுதா? அவருடைய கோபத்துக்குள்ள இத்தனையும் கலக்கும் போது ஆண்டவர் இறக்கப்பட்டுறார். அதான் கிருபையின் காலம். அதான் இன்னைக்கு காலையில் கூட சர்ச் பண்ண ஆமோஸ் கதையில் இப்படிதான். ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வருது. இவங்களை சுட்டரிச்சு போடுறனா இல்லையாப்பா, இவங்களை கொளுத்தி போடுறனா இல்லையாப்பா, இவங்களை நான் கைவிட்டுருவேன் பார், இவங்களை பாரு அவன் கையில ஒப்பு கொடுக்கிறனா இல்லையாப்பா, இப்படியெல்லாம் ஆண்டவர் கர்ச்சிக்கிறார். அப்ப ஆமோஸ் சொல்றாரு, என்ன ஆண்டவரே இப்படியெல்லாம் இது பண்ண கோபத்துல உக்கர கோபத்துல இருக்கும்போது ஆமோஸ் சொல்றாரு, நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான்? யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருக்க கூடும்? சிரித்து போனானே. ஆமோஸ் சொல்றாரு, தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்துமே, ஸ்டாப் திஸ், இந்த டாக்கை நிறுத்துங்க. ஏற்கனவே அவன் சிரித்து போயிட்டான் யாக்கோபு. இவன் திரும்ப யாரால எழுந்திருக்க முடியும்? நீங்க மனசு வச்சாதான் எழுந்திருக்க முடியும். நீங்களே இப்படி பேசினா ஆமோஸ் சொல்றாரு. அதுக்கு தான் ஆண்டவர் உடனே பாருங்க, அவருக்கு அந்த கோபத்துக்குள்ளார இப்ப கலக்குது அன்பு, உறவு, பாசம், கிருபை எல்லாம் கலந்துட்டு சொல்றாரு, ஐயோ மனஸ்தாபப்பட்டு சொல்றாரு, அப்படி ஆவதில்லை, அப்படி ஒருபோதும் யாக்கோபு சிரித்து போவதில்லை, ஏன்னா அவன் என் பிள்ளைங்க. புரியுதா? அப்படிப்பட்ட ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த வைனுக்குள்ள ஒண்ணு கலக்காம எப்படி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி என் கோபம் உன்னை அக்கினியில் கந்தகத்திலும் சுட்டரிக்கும்ங்கிறாரு. அந்த முத்திரை எடுத்துக்கணும். எவ்வளவு மகா பயங்கரம் நடக்க போது பாருங்க. நம்ம என்னன்னா எதையுமே தெரியாத மாதிரி இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இங்கே அவருடைய கலப்பில்லாத கோபம் இறுதி 3.5 ஆண்டுகளுக்குள்ளே, அதாவது அந்த 666 பெறுவதற்கு பெற்றவனுக்கு தேவனுடைய தயவோ இரக்கமோ கருணையோ கிருபையோ இல்லாமல் அவன் கொடூரமான முறையிலே அவன் அவதிப்படுவான். 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லை. சாவு வரும்போங்க வராது. ஐயோ எனக்கு விடுதலை கிடைக்கணுமா, வராது. ஐயோ நான் கஷ்டப்படுறேன், தாங்கிக்க முடியலையா, வேற வழி இல்லை. எவ்வளவு பெரிய பயங்கரம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. ஏன் நம்ம கிறிஸ்டியன்ஸ் யோசிக்க மாட்டேங்கிறோம்? இந்த வேதத்தை அறிந்தும் நம்ம இப்படி அஜாக்கிரதையா இருக்கிறோமே. இது என்னைக்கோ நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமே. இது எப்ப நடக்கிறது? அங்க யோவான் சொன்னான், கோடாரியானது மரத்தின் வேரே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லி போயிட்டாரு. அதுக்கு பிறகு எத்தனையோ பேர் சொல்லி போயிட்டாங்க. வந்தாச்சு, வருதா? வந்த மாதிரி இல்லையே. நாங்களாம் நல்லா தானே இருக்கிறோம். அப்புறம் எதுக்கு why should we worry about this? Why should we bother? இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த நேரம் தெரியாது. யோசிச்சு பாரு, கைவிடப்பட்டுட்டோம்னா முடிச்சோம், அவ்வளவுதான். அதோகரி நம்ம 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். கைவிடப்பட்டவர்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது இவர்கள் கைவிடப்பட்டவர்கள். அப்ப கைவிடப்பட்ட உடனே இவங்க இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டி ஆக முடியாது. அட ஒரு சான்ஸ் தான் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த சான்ஸ் இந்த 7 வருட உபத்திரவ காலம், இதை விட்டா நம்ம ஆட்கள் சொல்ல முடியாது. இந்த உபத்திரவ காலத்தை பொறுமையோடு சகிச்சுட்டு வர்றாங்க பாத்தீங்களா? அவங்களதான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பொறுமை இதிலே விளங்கும், பொறுமை இதிலே விளங்கும். இவர்களை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், இது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றினார். கடைசி சந்தர்ப்பத்தை இவர்கள் பிடித்து கொண்டவர்கள். ஒரு முறை சபை எடுத்துக்கொள்ளதில் மிஸ் பண்ணிட்டோம், இனி மிஸ் பண்ணிடக்கூடாது. உபத்திரவமா, துன்பமா, கஷ்டமா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, 666 நான் வேர் பண்ண மாட்டேன், 666 நான் போட மாட்டேன்.
அவ்வளவுதான். பாருங்க, ஆண்டவர் அவங்கள சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஆவியானவரும் ஆம் என்று திருமணம் பற்றினார், இளைப்பாறுவார்கள் ஆண்டவர். பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. பின்பு நான் பார்த்த பொழுது இதோ வெண்மையான மேகத்தையும். இது பாருங்க, 14ஆம் வசனத்துல இருந்து இங்க இதோ இங்க வந்து யோவான் இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். யோவான் இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். என்ன? சிங்காசனத்தில் இருந்து அல்ல, எங்கிருந்து? மேகத்தின் மேல் இருந்து. இயேசு கிறிஸ்துவானவர் பூமியின் மேல் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ரெண்டு விஷயங்கள் அதுல அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, முதலாவது பொற்கிரீடம். இது எதை அடையாளப்படுத்துகிறது? பொற்கிரீடம் ராஜா, ராஜா என்ற அந்தஸ்தை அடையாளப்படுத்துகிறது. இந்த 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி கையிலே அந்த ஆட்சி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, உலகத்தை சிருஷ்டித்தது முதல் அழிவு வரை இந்த உலகை ஆளுகை செய்கிறவர் கர்த்தராகிய கிறிஸ்து. அதுதான் இந்த பொற்கிரீடம், ராஜா. புரியுது? அவருடைய கையிலே இப்ப என்ன இருக்கிறது பாருங்க. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தின் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளுடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன். இவருடைய கையில என்ன இருக்குது? அறிவாள் இருக்குது. அறிவாள் என்ன? சிக்கல், இந்த அறுக்கிறது, பயிர்களை அறுக்கிறது. புரியுதுங்களா? 7 ஆண்டுகள் அவ்வளவுதான். 2 விதமா இதுல பாத்தீங்கன்னா 2 விதமான அறிவாள் இருக்குது. 2 விதம். ஒரு அறிவாள் எதுக்கு? அறுவடை செய்யறதுக்கு. இன்னொரு அறிவாள் எதற்கு? தேவையில்லாதது அறுக்கிறது. ஒரு அறிவாள் எதுக்கு? உணவுக்கான அறுவடை. இன்னொன்று என்னது? களையெல்லாம் வரும்லையா, தேவையில்லாத அறுத்து தூக்கி வீசுறதுக்கு. புரியுதுங்களா? 15 வசனம். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கவை நோக்கி அவன் சொல்றாரு பாருங்க, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உடைய அறுவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். எப்படி பாருங்க, எவ்வளவு சத்தம் போட்டு சொல்றாரு அவரு, அந்த தூதன். போதும் ஆண்டவரே. அவன் என்ன சொல்லுகிறான் ஆண்டவரிடத்தில்? போதும் ஆண்டவரே, பிசாசு யூதர்களை மிதித்தது போதும் ஆண்டவரே. அவன் சொல்லுகிறான் பாருங்க, போதும் ஆண்டவரே, யூதர்களுடைய தேவாலயத்தை அருவருக்கிற செயல்கள் செய்ய இடமளித்தது போதும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு முன் 586 நேபுகாத்நேச்சருடைய கேப்டன் நெபுசரடான் அவன் வந்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்த இடமளித்தீர் போதும் ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன் 167 ஆன்டியோக்கியாஸ் எபிரமனிஸ் அவன் அங்கே வந்து பன்றியை பலியிட்டது, தேவாலயத்துல பன்றியை பலியிட்டது போதும் ஆண்டவரே. அந்த தேவதூதன் சத்தமிடுகிறான், போதும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு பின் 70 தீர்த்தஸ் என்ற ஜெனரல் வந்து அந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்த இடமளித்தது போதும் ஆண்டவரே. சுல்தான் சுலைமானின் காலத்திலே தேவனுடைய ஆலயம் இருந்த பூமி அல்லமார் அல்லசார், உங்களுக்கு எடுத்துதான் நினைக்கிறேன் ஆல்ரெடி, அல்லக்சார் பள்ளி கட்ட இடமளித்தது போதும் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த 3.5 ஆண்டுகள் முடித்த பின்பு 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்த இடமளித்தது போதும் ஆண்டவரே. 7 ஆண்டுகள் போதும் ஆண்டவரே. இந்த தேவாலயத்திலிருந்து வருகிற தேவதூதன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், போதும் போதும், இனி அறிவாளை நீட்டும், அறுத்துவிடும், அறிவாளை நீட்டி அறுத்துவிடும். போதும் இவர்கள் தீட்டுப்படுத்தினது, போதும் இவர்கள் உன் பிள்ளைகளை துக்கப்படுத்தினது, போதும் இவர்கள் உன் பிள்ளைகளை வதைப்படுத்தினது, போதும் உங்களுடைய ஆலயம் மகிமையிழந்து போனது, போதும். அவன் சத்தமிட்டு சொல்லுகிறான் அந்த தூதன். இதற்கு பின்பு வருவதெல்லாம் பிசாசை முழுவதுமாக அழிக்கப்பட சொல்லப்படுகிற வசனங்கள். அந்த வசனத்தை நான் முழுமையாக படிக்கிறேன். 16, 17, 18, 19, 20. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதன் கருக்குள்ள அறிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உங்கள் அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று சந்தோஷத்துடன் சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை எனும் பெரும் ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறமுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அது ஆலயத்திலிருந்து 1100
ஸ்தானி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தேவதூதன் பரலோகத்திலிருந்து இன்னொரு தேவதூதன் வரான். பரலோகத்திலிருந்து அறிவால் எடுத்துட்டு வரான். இன்னும் ஒரு தேவதூதன் வரான். பலிபீடத்துல இருந்து வந்து ரெண்டாவது தூதனை பார்த்து, முதல் தூதன் ரெண்டாவது தூதனை பார்த்து சொல்றான், நீயும் அறுவடையை அறுத்து விடு. சொல்ல பார்த்தீங்களா இவங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. முதல் தூதன் ரெண்டாவது தூதனை பார்த்து, நீ அறுவாள் எடுத்து அறுத்துரு. அறிவா, நீ அறிவாள கையில வச்சிருக்கல, அறுத்துரு. இவன் என்னத்தை அறுக்க போகிறான்? இந்த தூதன் என்னத்தை அறுக்க போகிறான்? திராட்சை பழங்களை அறுத்து எப்படி பண்ணும்? மூணாவது தூதன் ரெண்டாவது தூதனுக்கு சொல்றான், பூமியில இந்த திராட்சை பழங்களை அறுத்து திராட்சை ஆலையிலே போடுங்கள். ஆலையில அதை என்ன பண்ணுவாங்க? இதுல போட்டு மிதிச்சு ஸ்மாஷ் பண்ணி அது சிதறடிக்கப்படும். அதனுடைய இது வந்து அப்படியே என்ன சொல்றது, அது அப்படியே பீச் ஆட்டி அந்த சாறுகள்லாம் சிதறடிக்கப்படும். தேவன் அதை மிதிக்கும் போது அது ரத்தம் போன்று சிதறடித்து வீசப்படுகிறது. இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்க இதை இப்ப பாருங்க, பிசாசை பத்தி ஆண்டவர் சொல்லுவார், இதைதான்டா நீங்க எனக்கு செஞ்சீங்க பிசாசின் மூலமா, இல்லையா? என்ன சொல்லுவார்? உங்க பாவங்களை என் சரீரத்திற்கு எடுத்தேன் அல்லவா, நீங்கள் என்னை அடித்தீர்கள் அல்லவா, நீங்கள் என்னை கொலை செய்தீர்கள் அல்லவா, உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது ரெண்டு அறிவாள். சாத்தானுக்கு மரணத்தை கொடுக்க போகிறார். இயேசு தன் அறிவாளை வைத்துக் கொண்டு அறுக்க போவது கோதுமை அறுவடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு தன் அறிவாளை கொண்டு அறுக்க போவது என்னது? கோதுமை அறுவடை. இன்னொரு அறிவாள் தேவதூதன் வந்து சொல்ற இல்லையா, திராட்சை பழத்தை அறுக்கிறது. அது எதுக்கு? திராட்சை பழத்தை அறுக்கிறது எதுக்கு? மிதிக்கப்பட போகிறது. அதனால பூமியிலே அந்த 666 எடுக்காதவர்கள், பூமியிலே நன்மை செய்து வாழ்ந்தவர்கள், பூமியிலே பொறுமையாய் சகித்து ஆண்டவருக்காய் வாழ்ந்தவர்கள், நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்தவர்கள், தன்னை பாவத்திலிருந்து விடுவித்து, ஐயோ நான் ஆண்டவருக்குள் முழுமையாய் வர வேண்டும், இந்த வேதத்தை நான் படித்து இதன்படி நடக்க வேண்டும், இந்த வேதத்தின்படி என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆண்டவரையை பற்றி கொண்டு ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், உலகத்தை விட்டு, இந்த உலகத்திற்காய் நான் வாழ்ந்த நாட்கள் போதும், இந்த உலகத்திலே நான் மக்களிடம் நடித்த நாட்கள் போதும், நான் நல்லவனை போன்று வேதம் அணிந்தது போதும், நான் ஆண்டவருக்குள் உண்மையாய் வாழ விரும்புகிறேன் என்று நீ நினைத்து உன் வாழ்க்கை பாதையை மாற்றினால் ஆண்டவர் அறுக்கிற கோதுமை அறுவடை நீ இல்லை. நான் எப்படி ஆனாலும் மாற மாட்டேன். நான் தான் என்னால் பணத்தால் எதையும் சாதித்துக் கொள்ள முடியும். நான் எப்படி வேணாலும் வாழ்வேன். எனக்கு சந்தோஷம் எதுவோ அப்படிதான் நான் வாழ்வேன். எனக்கு இப்படியெல்லாம் வாழ்ற சந்தோஷம். எனக்கு இவங்களை எல்லாம் குறை சொல்லிட்டு இவங்க எல்லாம் கெட்டவனுங்க, நான் மட்டும் நல்லவன். இவங்க எல்லாம் ஒழுக்குமா, இவன் ஒழுக்குமா, இவன் ஒழுக்குமா, இவன் ஒழுக்குமா, இப்படி எல்லாம் இண்டெக்ஸ் ஃபிங்கரை காட்டி 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 வாழ்ந்தாயே, உங்ககிட்ட இப்ப இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆண்டவர் காட்டுறாரு. திராட்சை பழமாகிய உன்னை அறுப்பதற்கு தேவன் தயாராகிவிட்டார். நீ எங்கே போக போகிறாய்? ஆண்டவருடைய கால்களில் மிதிக்கப்படுவதற்கு நீ தயாராகிவிட்டாய். உன் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள். நீ அநேக நாட்களுக்கு பிறகு விசாரிக்கப்படுவாய். நான் இப்படி இந்த மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். தெரிஞ்ச திருச்சபை ஒருத்தர் போடுறாரு, ஒரு ஏன் சும்மா இந்த அம்மா முத்திரையை உடைச்சிட்டு எங்க சபைக்குள்ள வருது, புரியுதா? எங்க வெப்சைட்டுக்குள்ள, நான் சொல்றது குரூப்புக்குள்ள வருது, அப்படியே ஒரே ஒரு மனிதர் மட்டும் போட்டுக்கொண்டே இருப்பார். எதுக்கு இதெல்லாம் இந்த அம்மா சொல்லுது? வேற வேலை இல்லையா? எனக்கு வேலை இல்லாமல் நான் இதை செய்யவில்லை. நான் நிறைய பேருக்கு சொல்றது அதுதான். இன்னைக்கு நீங்க தெம்பு இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. தெம்பு ஸ்ட்ரென்த் ஒரே மீனிங் தான். ஸ்ட்ரென்த் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது வேற, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு புகழ் இருக்குது, எனக்கு நல்ல வாய் இருக்குது. அதுதான் மெயின் தெரியுமா மனுஷனுக்கு? நல்லா சண்டை போடுறதுக்கு பலம், வாய் எல்லாம் இருக்கு. எனக்கு எல்லாம் இருக்கு. வாய் என்கிட்ட பேச தப்பிக்க முடியுமா? நீ என்கிட்ட பேசிட்டு நீ ஜெயிச்சிட முடியுமா? நான் யாரு? பேசுவாங்க நம்ம தலைவர் வந்து, அவர் பேசினாதான் சண்டை கட்டினாதான் சண்டை கட்டின மாதிரி இருக்கும். எத்தனை பேர் சண்டை கட்டி வாழ்றீங்க? நான் போய் ரவுடி மாதிரி கேட்டாதான் அவரு பாரு, நான் போய் வச்சுக்கிறேன், நான் வர்றேன் பாரு. இப்படி வர்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? தன்னை மாற்றிக்கொள்ளாத மனிதர்கள். நீங்க திராட்சை பழங்களாய் ஒரு நாள் அறுக்கப்பட வேண்டிய இடத்தில் தள்ளப்படுவீர்கள். எச்சரிக்கை நான் தருகிறேன், எச்சரிக்கை தருகிறேன். என கருமையானவர்களே, எச்சரிக்கையாய் உங்கள் வாழ்க்கை பாதையை கடத்தி செல்லுங்கள். எச்சரிக்கையாய் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் எடுத்து செல்லுங்க. நான் தான் சொல்லல, மரண வீட்டில் செல்லும் போதுதான் நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் மரண வீட்டுக்கு போய், நிறைய பார்த்தீங்கன்னா மரண வீட்டுக்கு போய் பழகினவங்க கேஷுவல் அப்படி நிற்பாங்க, ஜாலியாக பேசிட்டுமாங்க. அப்புறம் நீ என்ன சாப்பிட்ட இன்னைக்கு, அப்புறம் நீ இன்னைக்கு அங்கே போனியா, நீ இன்னைக்கு இங்கே போனியா, இப்படி மரண வீட்டில் பேசிட்டு இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தேன்.
ஆனா புதுசா நான் போயிருக்கிறேன் மரண வீட்டுக்குள்ள, எனக்கு கஷ்டமா இருந்தது, பயமா இருந்தது. ஆண்டவரே, ஆண்டவரே, என் மனசு பூரா ஆண்டவரை தேடிச்சு. ஆண்டவரே, ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை மரண வீட்டிலே தெரிகிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் யோசிச்சு பாருங்க. நான் எப்படி வாழ வேண்டும் ஆண்டவரே? கடைசி வரை நான் உமக்குள் வாழ வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும். என் வாழ்க்கை பாதை மாற வேண்டும். எனக்குள் இருக்கிற தான் என்ற அகந்தை, நான் என்ற ஆணவம் சுட்டெரிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இப்படி எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை பாதையும் நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றுவோமா? நான் ஒரு கிறிஸ்டியன் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. அன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம், அன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் தங்கள் நிலங்களை தானம் செய்து ஊழியம் நடக்கட்டும் என்று விட்டு போனார். இன்னைக்கு அந்த நிலங்களை அபகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்டியன்ஸ்களா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செய்து நம்மளுடைய எண்ணங்களை நாம் மாற்றுவோம். நமக்குள் இயேசு வாழ்கிறார். என்னை பார்க்கிறவன் கிறிஸ்தவனாய் பார்க்க வேண்டும். கிறிஸ்து அவன் என்று சிந்திப்போமா? ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இதோ உம்முடைய வசனம் எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும். உங்கள் இருதயங்களை கிழித்தெறியுங்கள் என்று வசனத்திலே ஆமோசிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை கிழித்து பார்த்தால் நான் எவ்வளவு பெரிய பாவி ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய பாவி ஆண்டவரே. ஆண்டவரே, மரியாள் ஓடி வந்து உம்முடைய பாதத்தை தன் கண்ணீரால் நினைத்து அழுது, ஆண்டவரே, எவ்வளவாய் அவள் தன் பாவத்தை உம்முடைய பாதத்திலே கண்ணீராய் ஊற்றி இருப்பாள். அவள் வாய் திறந்து எதுவும் பேசவில்லை ஆண்டவரே. அவள் தன் வாயை திறந்து, ஆண்டவரே, நான் இப்படி பாவம் செய்தேன், இப்படி இருக்கிறேன், இப்படி வாழ்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஆனால் அவள் கண்ணீர் உமக்கு அதை விளக்கிற்று. அவள் எவ்வளவாய் மனமுடைந்திருக்கிறாள் தன் பாவத்திற்காக, எவ்வளவாய் என்னை தேடி ஓடி வந்திருக்கிறாள், எவ்வளவாய் என்னை நேசித்திருக்கிறாள், எவ்வளவாய் என்னை பின்பற்றி இருக்கிறாள் என்பதை நீர் உணர்ந்து கொண்டு அவளை நீர் கனப்படுத்தினீர் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, தாவீதும் சொல்லியிருக்கிற என் கண்ணீரே எனக்கு உணவானது. ஆண்டவரே, அந்த கண்ணீருக்கு நீர் முக்கியத்துவம் கொடுக்கிறவர். ஒரு மனிதன் பாவத்தில் மனமுடைந்து நிற்கும் போது அவனுக்கு முதலாவது வருவது கண்ணீர், வார்த்தை அல்ல ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை உமக்கு காணிக்கிறார்கள். எங்கள் இருதயத்தில் வாருமாட்டோம். எங்களை ஆட்சி செய்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பிதா. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, go to YouTube, type Unshackled Ministry, UNSHACKLED, Unshackled Ministry. Please like and share it. Subscribe பண்ணுங்க. அநேக ஆத்துமாக்கள் இந்த வசனங்களை கேட்க நீங்க ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆதாயப்படுத்த உதவி செய்யுங்க. Thank you.